அடங்காத அசுரந்தா ஒருத்தனை பார்த்தா மனுஷந்தா தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு. Okay students, repeat after me. CUT cut. CUT cut. PUT put. PUT put. BUT butt. PUT butt. பசங்களா தப்பு தப்பா சொல்றாங்க. CUT கட்டுனா PUT புட்டுனா BUT புட்டுன்னு வரணும். தப்பு தப்பா சொல்லி தராங்க, நீங்க தப்பு தப்பா கத்துக்கிறீங்க. யாரு நீங்க மழலை செல்வங்களே? அட இவர்தான் அங்கிளா? குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். குட் ஈவினிங். வணக்கம் வணக்கம், இனிய மாலை வணக்கங்கள். அங்கிள் உங்க பேர் என்ன? என் பேரா சின்ராஸ். அங்கிள் உங்க டாடி சூப்பரா இருக்கு. நன்றி 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 நன்றி. செல்லகுடி உங்க பேர் என்ன? ஆஃபியா. நல்ல பேர் நல்ல பேர். வாயில தான் வர மாட்டேங்குது, நல்ல பேர். சரி ஏமா யாருங்க, நீங்க என்ன பண்றீங்க? மாம்சு, இவங்கெல்லாம் பக்கத்து வீட்டு பசங்க. நான் துணிக்காய போட வரும்போது பக்கத்து மாடியில ஒன்னா சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. சரி. அப்படியே இவங்க கிட்ட பேசி பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. எனக்கும் போர் அடிக்குதா, அதான் சும்மா விளையாடிட்டு இருக்காம படிங்கடான்னு சொல்லி இங்க வர வச்சு எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப அதான பிரச்சனையே. இல்ல இல்ல இது பிள்ளைங்க பாவம் இல்லையா மாம்சு? இல்ல, படிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதை யாரு சொல்லித்தராங்க என்பது அதை விட முக்கியமான ஒரு விஷயம். நீ ரொம்ப சிறப்பான ஒரு இது அந்த டீச்சர். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீ ரொம்ப இந்த போர் அடிக்குதுன்னு சொன்னதுனால இன்னைக்கு இந்த டியூஷனை இதோட ரத்து செய்கிறோம். குழந்தைங்களா போதும், டியூஷன் நாளைக்கு வச்சுக்கலாம். நீங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த டிஃபன் சாப்பிட்டு விளையாடுங்க, போங்க. நாளைக்கு டியூஷன். ஆன்ட்டி என்னடா இன்னும் பாடத்தையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டியூஷன் ஓவரா? இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். நாளையில இருந்து தான் பாடத்தையே ஆரம்பிக்க போறேன். ஓகே. உங்க வீட்ல எல்லாரையும் தேட போறாங்க. நீங்க எல்லாரும் இப்ப கிளம்பலாம். கிளம்புங்க. நான் எடுத்துறேன். வாங்க வாங்க, போதும். படிச்சுட்டே இருக்க கூடாது, விளையாடணும். விளையாட்டு ரொம்ப முக்கியம், புரியுதா? எந்திரிக்க. அடேங்கப்பா, உங்க சைஸோட பேக் சைஸ் பெருசா இருக்குது. எப்படிதான் தூக்குறீங்களோ பாத்திரம். பத்திரம் போய் நல்லா ஜாலியா விளையாடுங்க. நல்ல ஒரு டியூஷன் டீச்சரா பார்த்து டியூஷன் கத்துவாங்க. தமாசி. டாடா. போயிட்டாங்க. டீச்சர் அம்மா, டீச்சர் எனக்கு சொல்லி கொடுங்க. டீச்சர் சொல்லி கொடுங்க. என்ன டீச்சர், பக்கத்து வீட்டு குழந்தை எதிர் வீட்டு குழந்தைங்களா சொல்லி தரீங்க? நானும் குட்டி பப்பா தானே, எனக்கு சொல்லி கொடுங்க. எங்க அப்பா தான் இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காரா? என்ன டீச்சர், எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க டீச்சர். என்ன சொல்லி கொடுக்கணும் மாம்சு? ஐயோ டீச்சர், எனக்கு எதுவுமே தெரியாது டீச்சர். மாம்சு, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, கம்மன் இருங்க. ஐயோ சத்தியமா எதுவுமே தெரியாது டீச்சர். தெரிஞ்ச மாதிரி நடிப்பேன், ஆனா எதுவுமே தெரியாது. என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? பாரா பாவம் பசங்க, பிரமாதமா சொல்லி தரேன்னு பில்டப் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப ஏமாந்து போயிட்டாங்க. ஐயோ அந்த பசங்க நான் ஏமாத்துறேன். அந்த பசங்களோட வாழ்க்கையை நான் காப்பாத்திருக்கேன். மாம்சு இல்ல, அந்த குழந்தைங்க பாவம் இவ்வளவு பெரிய பேக் தூக்கிட்டு ஸ்கூல்ல போய் படிக்குது, டியூஷன்லயும் படிக்குது. படிப்புனா படிப்பை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு யார் சொன்னது? பாரதி ராஜா. இது பாரதியார் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அது மாதிரி அந்த குழந்தைங்க வீட்டுல போய் விளையாட்டோம். நீ ஏதாவது எனக்கு சொல்லி கூட. உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுப்பேன் மாம்சு? ஐயோ நான் என்ன சொல்றேன்னா, உன்னை லவ் பண்ணுன்றதுக்காக அவ்வளவு தூரம் வண்டியை ஓட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு காதல் என்றும் இன்ப விட தொபக்கட்டின்னு குதிக்கான்னு வந்தா நீ இப்படி பண்றியே. டியூஷன் முக்கியமா புருஷன் முக்கியமா? மாம்சு, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்ப எதுக்கு காதல்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லவ் பண்ணக்கூடாது யார் சொன்னா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லவ்வே பண்ணணும். அப்படியா? ஆட என்ன நீ விளையாட்டு புள்ளியா இருக்கிற? சொன்னா புரியாது உங்களுக்கு. ஆமா. இது என்னது, குழந்தைங்க புக்கு மாதிரி நீ ஒரு புக்கு வாங்கி வச்சிருக்க, நீ என்ன எழுதிருக்கிற? என்னது? சின்ராசு மாமா என் உயிர். சின்ராசு மாமா என் உயிர். என்னது இது? சின்ன பிள்ளைங்க வாய்ப்படுற மாதிரி எல்லா இடத்துலயும் சின்ராசு மாமா என் உயிர், சின்ராசு மாமா என்ன பக்கம் எழுதி வச்சிருக்கிற? அதுவா, நீங்களும் வீட்ல இல்லல்ல, தனியா இருக்க போர் அடிக்குது, அதான் என் சின்ராஸ் மாமா தான் எனக்கு உயிர்னு எழுதி வச்சிருக்கேன். மாம்சு, எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச சாமி பேரை தான் எழுதுவாங்க, ஸ்ரீராம ஜெயம் தான் எழுதுவாங்க. ஆனா நான் உங்க பேர் எழுதியிருக்கேன். ஏன்னா எனக்கு எல்லாமே நீங்க தானே. என் மனசுல இருக்கிறத தானே எழுத முடியும், அதான் எழுதி வச்சிருக்கேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா வெறும் இப்படி புக்ல எழுதி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேற? இதை ஏட்ல எழுதணும். நம்ம வம்சம் வளரணும், நம்ம சந்ததி பெருகணும்.
நீ நம்மளோட வரலாறை வந்து வளர்க்கவே விட மாட்டேங்கிறியே. நான் என்ன சொல்றேன்னா, நீ வளர்ந்த மக்கா இருக்கிற, நான் உனக்கு சொல்லித் தரேன், வா வா. மாம்ஸ் மாம்ஸ் அட நீ இருங்க. வாயேன். என்னது இது? இது உனக்காக மல்லிப்பூ அல்வா. இது இங்க சாப்பிடக்கூடாது, உள்ள போய் தான் சாப்பிடணும். வா. ஐயோ, 1 நிமிட். எப்படி? நான் ஃபோன் பேச்சு வந்துடுறேன், நீ உள்ள இரு. 5 நிமிஷம். சீக்கிரம் வந்துருங்க. குட்டிமா, சொல்லு குட்டிமா. நல்லா இருக்கே அண்ணே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். சொல்லு. அண்ணே, நான் சொல்ல போறதை கேட்டு நீ பயப்பட வேண்டாம். அந்த வெற்றி இருக்கானே, அவன் சரவண பாடி புதைச்சத வீடியோ எடுத்து வச்சிருக்கான். என்ன குட்டிமா சொல்ற? வீடியோ எடுத்திருக்கானா? அவன் அன்னைக்கு யாருமே இல்ல, யாருக்குமே தெரியாது, அவன் எப்படி வீடியோ எடுத்தான்? அதானே எனக்கும் புரியல. உண்மையாவே அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அதை என் போனுக்கு அனுப்பி வச்சிருக்கான். அதை பார்த்ததும் நானும் ரொம்ப பயந்துட்டேன். அவன் எப்படி வீடியோ எடுத்தாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. இப்ப பிரச்சனை என்னன்னா, அவன் எப்ப வேணாலும் அந்த வீடியோவை வீரசிங்கத்துக்கிட்ட கொடுக்க சான்ஸ் இருக்கு. அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ தேவையில்லாம வெளியில சுத்தாம இருக்கிற இடத்துலயே பத்திரமா இரு. வெற்றிக்கிட்ட இருக்கிற அந்த வீடியோ ஆதாரம் நம்ம கைக்கு வர வரைக்கும் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருன்னு. சரி நீ சரி குட்டிமா, இந்த பாரு, நீ ஜாக்கிரதையா இரு. இருந்தாலும் அவன் அந்த வீடியோவை வீரசிங்கத்துக்கு அனுப்புறதுக்குள்ள ஏதாவது பண்ணி அந்த வீடியோவை நம்ம வாங்கணும். அந்த வீடியோ வாங்கணும்னு அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு நீ எதுவும் தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? அவன் ரொம்ப கேவலமானவன், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அண்ணே, நான் ரொம்ப கவனமா தான் எதையுமே செய்வேன். நீ என்ன பத்தி எதுவும் கவலைப்படாத. நான் சொல்ற மாதிரி இப்போ கவனமா இரு, அவ்வளவுதான். என்ன குட்டிமா இது, அங்க பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு தான் இங்க வந்தேன். சரி, வீரசிங்கத்துக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் சமாளிச்சுக்கலாம், அப்படிலாம் சரியாயிடும்னு நினைச்சு இங்க வந்து இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை முளைச்சிருக்கு. நீ கவலைப்படாதண்ணே, கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். நீ மட்டும் ஜாக்கிரதையா இரு. ம், நீ பத்திரம், புரியுதா? சரி, நான் வைக்கிறேன். சரி குட்டிமா. மாமா, எப்படியாவது வெற்றி கிட்ட இருக்கிற அந்த ஆதாரத்தை வாங்கி அழிச்சிடணும். இல்லைன்னா நமக்கு மறுபடியும் பிரச்சனை தான். மாம்ஸ், யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? ம், சார், கௌதம் சார் கூட பேசிட்டு இருக்கிறேன். அவர் கூட பேசணும்னா உள்ளே உட்காந்து பேச வேண்டியதுதானே? எதுக்கு இங்க நின்னு பேசுறீங்க? உள்ள பேசலாம் பொண்ணு, உள்ள வந்து இந்த சிக்னல் கிடைக்காது, அது சிக்னல் வராது, விட்டு விட்டு வரும். அது அதனால என்ன பேசும்போது அது பாதியிலே அது கேட்காது, நம்ம சொல்றது புரியாது, அது மரியாதை இல்லாமல் இருக்கும்ல. அதனால தான் கௌதம் சார் ஃபோன் வந்தாலும் நான் இப்படி வெளியே வந்து பேசிடுவேன். அப்படியா? பேசிட்டீங்கல்ல, பேசிட்டு உள்ள வாங்க. கண்டிப்பாக நான் வரேன்.